ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ள ஒரு தொடர்ந்து நடக்கல. சரியா, தொடர்ந்து நடக்கல. இதுதான் முதன்முறையா நடந்திருக்கு. இல்ல, இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரிவ்யூ பண்றதுக்காக வந்தேன். ஆர்எம்ஓ, டைரக்டர், டாக்டர்ஸ் எல்லாம் இன்டராக்ட் பண்ணிருக்கிறோம். அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு உத்தரவு கொடுத்துறேன். சரியா, கொலை சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடக்குது. அதை நீங்க பதவியேற்கும் பொழுது அது ரவுடிகளுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னு சொல்லிருந்தீங்க. அதுக்கு பிறகு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட காவல்துறையிலிருந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்காக மீண்டும் இது தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குறிப்பிடும்போது சென்னையில தலைநகரத்தில் அரசியல் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. சரியா, சார், இந்த மாதிரியான இந்த மருத்துவமனையில் நடந்தது. அந்த குற்றவாளி 6 மாசமா இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறான். நேத்து கூட அந்த டாக்டர்கிட்ட ஒரு மணி நேரம் இன்டராக்ட் பண்ணிருக்கிறான். இது புதுசா வந்த ஆளு கிடையாது. அவனு இங்க 6 மாசமா அவனோட அம்மா வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. எதிர்பாராத சம்பவம். கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வழக்குக்கு தனிப்பட்ட வழக்கு இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவர் இந்த மாதிரியான முன்னாடி கிடையாது அப்படின்னு சொல்றது புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் ஒரு சிஸ்டம் ஒரு கவர்மெண்ட் தனிநபர்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கறத இது காட்டுது. சார், இந்த மாதிரியான வழக்குகளுக்கு தனிப்பட்ட பிரிவுகள் எதுவும் இருக்கா? ஏன்னா இப்போ நார்மல் கேஸ்க்கு நம்ம சென்னை மாநகரத்துல டென்ஷன் ஆகுது. சென்னை மாநகரத்துல ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்பாக்க அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி, ஓமந்தூர், எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா முதல்ல ஓபியா இருந்தது. இப்ப எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனா மாத்திருக்கிறோம். ஒவ்வொரு மருத்துவமனையிலுமே போலீஸ் ஸ்டேஷனே ரன் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷனா ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, 30 அதர் ரேங்க்ஸ்ல இருக்கிறாங்க. அது மாதிரி காவல் போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையம் இல்லாத மருத்துவமனைகள்ல ஓபி நாம போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓமந்தூர் வரலாம். அந்த மாதிரி அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்தா இங்க இருக்குது ஒரு ஓபி, பட் அவுட் சைட்ல அந்த அடுத்ததுல இருக்கிறதுனால இதுக்கும் இங்க ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பு அதிகப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கும். எஃப்ஐஆர் எதுவும் போட முடியுமா இதுல? ஏன்னா இப்போ நார்மல் பர்சன் கிடையாது. அது சட்ட வல்லுநர்கள்ட்ட கேட்டு முடியும். சரி, என்ன மாதிரியான வழக்குகள், என்ன மாதிரியான எவ்வளவு ஆண்டுகள் தண்டனை கிடைக்கும் சார்? ஏன்னா இது வந்து ஒரு கொலை